இப்பொழுது சபை அமர்வுகளில் ஊடகவியலாளர்கள் அனுமதிப்பதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மேல் இருக்கிறது. ஏன் அவ்வாறு? அவங்கள்ட்ட அந்த என்ன பத்தில் அவங்கள அடையாளப்படுத்த வேண்டிய உள்ள ஆக்கள் இல்லை. அதிலிருந்து ஊடக தர்மம் இல்லாத ஆக்களை, ஊடக அரசியல் பின்னணி இல்லாத ஆக்கள் அவங்க இல்லைங்கிறத அடையாளப்படுத்திருக்கு. அதனாடி அவங்கள அவங்க எங்களை வச்சு, எங்களை உறுப்பினர்களை வச்சு அவங்கள பழி வாங்கி எங்களுக்கு எதிரியாக மாற்றி அவங்க அதில் வகுறு வளர்க்கறதுக்கு யோசிக்காங்க. இந்த ஊடகங்கள் நாங்கள் வரவணும் முடிச்ச ஊடகங்கள் எங்களை மீடியாவுக்கு வரவணுங்கிறது உறுப்பினர்களை வச்சு உறுப்பினர் எங்களுக்கு எதிரியாக மாற்றி அவர்களோட செய்தியை எடுக்க வச்சு அவர்களுக்குள்ள பிரச்சனையை உருவாக்கி எங்களுக்கும் பிரச்சனையை உருவாக்கி இந்த ஊரில் இதுக்கெல்லாம் இவ்வளவு இந்த உறுப்பினர்கள் இந்த வந்து இவ்வளவுத்துக்கெல்லாம் காரணம் ஊடகங்கள் தான். எதுக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற உறுப்பினர்களை பிரித்தது ஊடகங்கள் தான். நான் அது ஆதாரங்கள் ஒன்று தருவேன். அவங்க தான் பிரித்தது, அவங்க தான் எல்லாம் செஞ்சது, அவங்க தான் இப்போ அதை வச்சுக்கிட்டு பகிர் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த செய்திகளை வச்சு அவங்கள மீடியாவில் போடுற, ஃபேஸ்புக்கில் போடுற, அதில் அவங்களோட மீடியா ஃபேமஸ் ஆகிற அதை வச்சு செஞ்சுட்டு இந்த இதுக்கெல்லாம் இந்த சேர்மன்கிட்ட இடமில்லை. இன்ஷா அல்லாஹ் அப்படியே நடக்கிற ஊடகங்களுக்கும் நான் சில எங்களை நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட அதிகாரத்தை இன்ஷா அல்லாஹ் நான் எதிர்காலத்தில் காட்டுவேன். அது நடக்கும் இன்ஷா அல்லாஹ்.